ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்மிங் வீக்ஸ் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கறத டெக்னிக்கலா வியூ பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே வந்து DXY தான் அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் DXY வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துடலாம். அண்ட் DXY வந்து நான் வந்து போன வீக்கே சொல்லியிருந்தேன், அது வந்து கீழே செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா பக்கத்துல இருக்குது. அந்த லெவல்ல வந்து ஒரு வெஜ்ஜிங் பட்டனும் ஃபார்ம் ஆகுது. அதனால இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வெஜ்ஜிங் பட்டன்ல அப்படின்னு நம்ம வந்து போன வீக்கே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ல லைட்டா செக் பண்ணிடலாம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல இருக்குது. அந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் ஏரியா, ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு ஒரு கிளியரான ரெசிஸ்டன்ட் ஏரியா. வீக்லி டைம் ஃப்ரேமோட இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியால வந்து இப்போ என்ன பண்ணிருக்குது, டெய்லி டைம் ஃப்ரேம்ல நம்மளுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு கீழே வந்திருக்கு. ஓகேவா? இப்போ ஆக்சுவலா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டு, பட் ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து ஒரு லோவர் ஹை கொடுத்து லோவர் லோ வராம இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி இதுவும் நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்சிங் தான். ஓகேவா? இப்போ இதுல நம்ம பேட்டர்ன் டிரா பண்ணோம் அப்படின்னா இது ஓகே, பேட்டர்ன் வந்து டிரா பண்றேன் பாத்துக்கோங்க. இந்த லெவல்ல வந்து ஒரு கிளியரான வெஜ்ஜிங் பேட்டர்ன், ஓகேவா, கரெக்டா ரெசிஸ்டன்ட்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெசிஸ்டன்ட்ல வந்து வெஜ்ஜிங் பேட்டர்ன், அதுவும் இது வந்து ரைசிங் வெஜ்ஜிங். கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போகும். ஓகேவா? இப்போ வந்து ஆக்சுவலி நமக்கு பிரேக் பண்ணி நம்மளுக்கு லாஸ்ட் வீக்லயே ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. இப்போ ஒரு சின்ன கரெக்ஷனுக்காக லாஸ்ட் கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து பையிங் ஆயிருக்கு. இன்னும் நமக்கு வந்து மண்டே கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இன்னுமே மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே ஒரு 61.8 வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 50 அண்ட் 38.2 இதுல எந்த லெவல்ல வேணாலும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வரலாம். அண்ட் இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக மார்க்கெட் மேலே போயிருக்குது. இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து கூட மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்குது. ஓகேவா? இனிமேல் நீங்க வந்து செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு கரெக்ஷன்ல எடுத்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் கரெக்ஷன் வராமையும் மார்க்கெட் வந்து கீழே வரும். நீங்க வந்து ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்துட்டு பக்கவா இன்னொரு என்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இது வந்து சைட்வேஸோட டாப்ல போய் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி கீழே வந்திருக்கு. இப்போமே நம்ம வந்து செல்லிங் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ நான் மறுபடியும் எதுக்கு ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்க்கணும்னு சொல்றேன்னா, இப்போ கரெக்ஷனுக்காக மேலே போயிட்டு இருக்கு. அப்போ இன்னும் நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் அங்க நீங்க ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம் என்ட்ரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து DXY வந்து கிளியரா செல்லிங் சைடுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு அண்ட் இன்னும் மேபி உங்களுக்கு பையிங் சைடு வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் கண்டிப்பா அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் பண்ணணும். இன்னும் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வரல, டைரக்டா நமக்கு மேல தான் போகுது, இந்த ரெசிஸ்டன்ட்லாம் பிரேக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து தைரியமா பையிங் என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம இந்த என்ட்ரில வந்து பையிங் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்லிங் சைடு மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து யூரோ USDக்கு போகலாம். அண்ட் யூரோ USD பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து சேம் என்ன அப்படின்னா DXYல என்ன இருக்குதோ அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இங்க இருக்க போகுது. அதே மாதிரி நீங்க வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து பாருங்க, ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு வெஜ்ஜிங் பட்டன் ஃபார்ம் ஆயிருக்குது. அண்ட் வெஜ்ஜிங் பட்டன் ஃபார்ம் ஆகி இப்போ வந்து நமக்கு வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போயிருச்சு. ஓகேவா? இதுவும் ஒரு கரெக்ஷனுக்காக மார்க்கெட் கீழே வருது. அண்ட் கரெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னுமே மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. சேம் DXYல இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் செல்லிங் சைடு நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை தாண்டி மார்க்கெட் நல்லா கீழே வந்ததுக்கு அப்புறம், அதாவது க்ளோசிங் வச்சதுக்கு அப்புறம் தான் இனிமேல் நீங்க செல்லிங் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் இனிமேல் இது வந்து பையிங் தான். ஏன்னா ட்ரெண்டும் பையிங் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. அண்ட் பையிங் ட்ரெண்ட்ல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஃபார்ம் ஆயிருக்கு. சைட்வேஸோட பாட்டம் லெவல்ல இருக்குது. அப்ப இந்த லெவல்ல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறதுல நம்ம வந்து தைரியமா எடுக்கலாம். ஓகேவா? பட் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வருதுன்னா டோட்டலா ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிரும். அப்ப ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வந்து செல்லிங் என்ட்ரி வந்து இதுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து GBP USD. அண்ட் GBP USD வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏன்னா இதுல வந்து நமக்கு வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சு. பட் இன்னும் நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல வாட்ச் பண்ணீங்கன்னா இதுக்கு தான் வந்து டைம் ஃப்ரேம் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லயும் வாட்ச் பண்ணணும்னு சொல்றதுக்கான ரீசன் வந்து மெயினா இதுதான். ஓகேவா? இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம், இப்போ இது டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒரு அப் ட்ரெண்ட் தான். அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. அந்த லாஸ்ட் கேண்டில், அந்த வீக்லி கேண்டில் வந்து நல்ல செல் ஆச்சு. பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த வீக்ல வந்து நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் வைக்கும் போது நம்மளுக்கு மேல போய் க்ளோஸ் பண்ணிருச்சு. ஓகேவா? இப்போ இதை நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல விக்கு மட்டும் தான் கீழே ஃபார்ம் ஆயிருக்கே தவிர கீழே க்ளோஸ் வைக்கல. அப்போ மறுபடி மார்க்கெட் கீழே வந்து நம்மளுக்கு அந்த சப்போர்ட்டை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் GBP USD செல் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து பையிங் சைடு தான். ஏன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். ஓகேவா? ட்ரெண்ட் வந்து இங்க இருந்து பாருங்க, கீழே இருந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து மேல போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அண்ட் இம்மா அகைன் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னும் ஒரு டைம் இந்த இடத்துல போய் மேல டச் பண்ணிட்டு அகைன் கீழ வந்துட்டு அகைன் கூட மேல போகலாம். இல்ல அந்த மேல போய் டச் பண்ணிட்டு அங்க இருந்து மறுபடியும் கீழ வந்து கீழ பிரேக் பண்ணுனா அப்போ நம்ம வந்து செல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் இருக்குது. சைட்வேஸோட பாட்டம் லெவல்ல இருக்கிறதுனால இந்த லெவல்ல என்ட்ரி எடுக்கலாம். பட் அந்த அளவுக்கு வந்து சேஃப் கிடையாது. நீங்க ஒரு லாங் டர்ம் போறீங்க, வீக்லி டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா மேல உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தாண்டி மேல போனதுக்கு அப்புறம் தான் நியூ என்ட்ரிஸ் வந்து கவர் பண்ணணும். ஓகேவா? மேபி நீங்க ஆல்ரெடி என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்க. கண்டிப்பா மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்குது. ஓகேவா? ஓகே, ஜிபிபி யூஎஸ்டி வந்து அண்ட் இந்த வீக் வந்து பையிங் சைட் போறதுக்கான ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் நல்ல ரீட்ரேஸ்மென்ட்ல என்ட்ரி கவர் பண்றதா கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து ஏயுடி யூஎஸ்டி அண்ட் ஏயுடி யூஎஸ்டி வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல்ல வந்து மார்க்கெட் இருக்குது அண்ட் கரெக்ஷன், அதுவும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேட்ல நமக்கு வந்து கரெக்ஷன் கொடுத்துருந்துச்சு. ஒரு நல்ல செல்லிங் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து பையிங் சைடு வந்து சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து பையிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியால இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியால இருக்குது. அப்ப இந்த சப்போர்ட் ஏரியால வந்து நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச்னா என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா நம்ம பை பண்ணுவோம். அப்போ அதே கான்செப்ட் இங்கேயும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த சப்போர்ட் ஏரியால வந்து இருக்குது. இன்னும் மண்டே மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டை பாருங்க. உங்களுக்கு இந்த லெவல்ல இருந்து பையிங் சைடு போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து பையிங் சைடு வந்து போக ஆரம்பிக்கலாம். ஓகேவா? பட் முக்கியமா வந்து என்ன அப்படின்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா மட்டும்தான் இந்த இடத்துல பை பண்ணணும். அது வரைக்கும் இந்த இடத்துல வந்து நீங்க பை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கிளியரா புரியும். மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து மார்க்கெட் உங்களுக்கு ஒரு நல்ல பையிங் சைடு போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க, இவ்வளவு தூரம் பையிங் சைடு போயிட்டு அண்ட் ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு மார்க்கெட் கீழே வந்திருக்குது. அகைன் மார்க்கெட் ஒரு நல்ல பையிங், அகைன் இப்போ வந்து இந்த கரெக்ஷன் அது வந்து கரெக்டான ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியால இருக்கிறதுனால இங்க இருந்து இன்னும் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்குது. ஓகேவா? அதனால இது வந்து நீங்க பையிங் சைடு மேக்ஸிமம் கவர் பண்ணுங்க. செல்லிங் சைடு வந்து இப்போதைக்கு போக வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி மேல வச்சு செல்லிங் என்ட்ரி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேவா? டெய்லி டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல கரெக்டா என்ட்ரி கொடுத்துருந்தோம். இந்த லெவல்ல என்ட்ரி கொடுத்தா அதுக்கு வந்து ஒரு நல்ல லெவல் தான். அதுல அந்த லெவல்ல நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன், கண்டிப்பா சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் நீங்க வந்து டார்கெட் வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பேன். கரெக்டா நமக்கு வந்து இப்போ வந்து இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துருச்சு. ஓகேவா? நீங்க ஆல்ரெடி என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகல, அதனால நீங்க வந்து க்ளோஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் நீங்க சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம அந்த லெவல்ல இருக்கும்போது கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது. அது பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னும் மார்க்கெட் கீழே போகும். இல்ல நமக்கு அந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மேல போகும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேவா? இப்போ இந்த லெவல்ல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற லெவல்ஸ் வந்து நீங்க எங்க பார்க்கணும் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு இந்த ஜோன் ஏரியாவுக்கு மேல மார்க்கெட் இப்போ போய் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு அகைன் பையிங் சைடு ஸ்டார்ட் ஆயிடுன்னு அர்த்தம். அதாவது லெவல்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா 0.74198 ரவுண்டா நீங்க வந்து 200 வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது 0.74200 இந்த பிரைஸை தாண்டி மேல மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா தைரியமா இந்த இடத்துல வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா அண்ட் மார்க்கெட் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் ஒரு நல்ல பையிங் சைட் மார்க்கெட்ல இருக்கிறதுனால இந்த லெவல் தாண்டினதுக்கு நீங்க தைரியமா பை பண்ணலாம். ஓகேவா? அண்ட் செல்லிங் சைட் இப்போதைக்கு செல்லிங்ல தான் மார்க்கெட் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது இப்போதைக்கு செல்லிங்ல தான் இருக்குது. அதனால தான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ நீங்க பழையபடி ஆல்ரெடி நீங்க என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வரை க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுதான் ட்ரையல் பண்றதுக்கான கான்செப்ட். ஒன்றும் இல்லை, உங்களோட ஸ்டாப் லாஸ் தூக்கி இந்த லெவல்ல வச்சிருங்க. அதாவது நான் எந்த லெவல்ல என்ட்ரி பாயிண்ட் கொடுத்தனோ அந்த பாயிண்ட்டுக்கு மேல உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுங்க, ரொம்பவே சேஃபா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து யூஎஸ்டி செஃப் வந்து நம்ம வந்து போன வீக் அண்ட் அதுக்கு முந்தின வீக் எல்லா வீக் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் என்ட்ரி வந்து எங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல்லாம் பிரேக் பண்ணக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். மேபி நமக்கு பையிங் சைடு போகுதுன்னா இந்த லெவல் தாண்டினக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ரீசனும் நான் வந்து ஆல்ரெடி போன வீடியோல சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா இப்போ இது கரெக்ஷனா எடுத்துட்டு இங்க இருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? அதனால இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தா ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும். அதனால வெயிட் பண்ணுங்க அண்ட் ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சா மட்டும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிச்ச என்ட்ரி இருக்குது அதை நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு யூஎஸ்டி செஃப்ல வந்து நமக்கு ஒரு கிளியரான என்ட்ரி வந்து இல்ல. ஓகே, அடுத்து வந்து யூஎஸ்டி கேட் வந்து நான் வந்து போன வீக் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியால இருக்குது. இந்த சப்போர்ட் ஏரியால வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆன என்ட்ரி எடுக்கலாம். அது எந்த லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கணும் அதுக்கும் நான் கவர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அந்த லெவலை பார்க்கலாம். போன வீக் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இதான் இந்த ஜோன் லெவல். ஓகேவா? இந்த ஜோன் லெவலை தாண்டி மார்க்கெட் மேல பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர் பண்ணியிருந்தோம். பட் நம்மளுக்கு பிரேக் பண்ணல அண்ட் கரெக்டா அந்த லெவல்ல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கிரியேட் ஆயிட்டு அங்க இருந்து கீழே வந்துருச்சு. அதாவது இது என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல இருந்து நல்ல செல்லிங் அண்ட் இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாங்கிறதுனால இந்த லெவல்ல வந்து கன்சல்டேஷன் எங்க போறதுனே தெரியாம மார்க்கெட் இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் அகைன் செல் ஆக ஆரம்பிச்சிட்டு
இப்போ இது வந்து நமக்கு ஒரு கிளியரான டவுன் ட்ரெண்டே கொடுத்துருச்சு. அப்போ இப்போ மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் தான் போகுமா அப்படின்னு கேட்டா, இப்போ DXY வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அதனால இது வந்து மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குது. பட் இருந்தாலும் இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அப்படியே நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு வரலாம். அதாவது வீக்லி டைம் ஃப்ரேம் ஆர் மந்த்லி டைம் ஃப்ரேம். ஓகே, இப்போதைக்கு நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்துக்கலாம். ஓகேவா, வீக்லி டைம் ஃப்ரேம் ரொம்ப கிளியரா இருக்கு. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு நல்ல பையிங் சைட் மார்க்கெட் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம்ல செல்லிங் சைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ DXY பார்த்தாலும் அந்த மாதிரி தான் தெரியுது. ஓகேவா, ஆனா வீக்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டீங்கன்னா, இங்க வந்து நமக்கு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் இருக்குது. அப் ட்ரெண்டோட ஒரு கரெக்ஷனா கூட இது இருக்கலாம். பட் கண்டிப்பா அப் ட்ரெண்ட் தான் கிடையாது. அப் ட்ரெண்டோட ஒரு கரெக்ஷனா கூட இருக்கலாம். அப்போ இன்னும் மண்டே மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இந்த லெவல்ல இருந்து அகைன் மார்க்கெட் மேல போச்சுன்னா பையிங் சைட் போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி இது ஒரு கரெக்ஷனா இருந்துட்டு இந்த கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க இருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால இதுல வந்து என்ட்ரி எடுக்க வேண்டாம். செல்லிங் சைடு என்ட்ரி எடுக்க வேண்டாம். பையிங் சைடு என்ட்ரி எடுக்க வேண்டாம். அப்ப எப்ப என்ட்ரி எடுக்கலாம்னா, மேபி மார்க்கெட் மண்டே ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டெய்லி டைம் ஃப்ரேமே போதும். டெய்லி டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் வந்து அகைன் உங்களுக்கு பையிங் சைடுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா, மண்டே மார்க்கெட்னா மண்டேவே நமக்கு கிடைக்காது கண்டிப்பா. நான் டெய்லி டைம் ஃப்ரேம்னால உங்களுக்கு 1 வீக் ஆகும் கண்டிப்பா. ஓகேவா, அதனால நெக்ஸ்ட் வீக்ல கூட இது என்ட்ரி நம்ம பாத்துக்கலாம். பட் இருந்தாலும் டெய்லில ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி கொடுத்து நமக்கு வந்து மேல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அடுத்த வீக்ல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்ட்ரி கவர் பண்ணலாம். அதாவது பையிங் சைடு என்ட்ரி. ஓகே, இதுல வந்து நம்ம வந்து செல்லிங் என்ட்ரி வந்து எந்த லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சப்போர்ட் லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அது வரைக்கும் எடுக்கிறது வந்து ரிஸ்க். எடுக்க கூடாதுன்னு கிடையாது. பட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க். ஓகேவா, ஏன்னா மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த லெவல்ல வந்து செல்லிங் சைடு எடுக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க். ஓகேவா, ஓகே, USD CAD வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சா நானும் கொடுக்குறேன். ஏன்னா இப்போதைக்கு இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல என்ட்ரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பையிங் சைடுக்கும் ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி செல்லிங் சைடுக்கும் ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால செல்லிங் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணாதான் என்ட்ரி எடுக்க முடியும். பையிங் சைடுனா நீங்க டெய்லி ஓகே, கேமரால சார்ஜ் இல்லாம கட் ஆயிருச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ வந்து USD CAD பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா பை பண்ணலாம். அண்ட் இன்னும் இந்த கீழே உள்ள சப்போர்ட் லெவலை தாண்டி மார்க்கெட் கீழே வந்தா செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, நமக்கு ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிட்டு அதனால மேக்ஸிமம் செல்லிங் சைடு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, அதனால வெயிட் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுல கவர் பண்ணலாம். ஓகேவா, ஓகே, அடுத்து வந்து USD JPY அண்ட் USD JPY எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் போன வீக்கே கிளியரா சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் சைடு மார்க்கெட் தான் இப்போதைக்கு இருக்குது. பையிங் சைடுக்கு சேஞ்ச் ஆகல. அதனால இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை தாண்டி மார்க்கெட் மேல போனா மட்டும்தான் பையிங் சைடு அப்படின்னு சொன்னேன். போன வீக் கரெக்டா இந்த லெவல்ல இருந்துச்சு. ஓகேவா, இவ்வளவு தூரம் மார்க்கெட் மேல வந்துட்டுங்கறனால மேல தான் போகும்னு கிடையாது. இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை தாண்டி மார்க்கெட் மேபி மேல போயிடுச்சுன்னா அப்போ நீங்க வந்து பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி என்ட்ரி போட்டவங்க அந்த லெவல்ல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு முந்தின வீக்கே இதுல வந்து செல்லிங் என்ட்ரி தான் கொடுத்திருந்தேன். ஏன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு. ஓகேவா, இப்போ இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்குது, கரெக்டா அங்க இருந்து மார்க்கெட் வந்து நல்லா செல் ஆயிடுச்சு. நான் போன வீக்கே சொல்லியிருந்தேன், இந்த லெவல்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா புதுசா என்ட்ரி போடுறவங்களும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 1 ஹவர்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச், ஃபோர்த் டச் நமக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். அண்ட் அகைன் அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ங்கிறதுனால அதுவும் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியால வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனனால இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்ல நான் ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்ட்டி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ல தான் மார்க்கெட் இருக்குது. ஓகேவா, பட் இருந்தாலும் இன்னும் நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு வரைஞ்சு வச்சிருக்கிறோம். அண்ட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போகுது, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி பிரேக் பண்ணி மேல போகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த லெவல்ல அகைன் வந்து பையிங் சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர்றது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி என்ட்ரி வந்து செல்லிங் என்ட்ரி போட்டிருந்தாலும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை தாண்டி மார்க்கெட் அகைன் மேல போனா மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து பையிங் சைடுக்கு ஒரு நல்ல என்ட்ரி. ஓகேவா, அது வரைக்கும் USD JPY வந்து செல்லிங் சைடுல தான் இருக்குது. ஓகேவா, இப்போதைக்கு நீங்க பையிங் என்ட்ரி கவர் பண்ண வேண்டாம். அண்ட் ஃபுல் USD JPY செல்லிங் சைடு தான். ஓகே, அடுத்து வந்து USIL. அண்ட் USIL எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல பையிங் சைடு மார்க்கெட் தான் இன்னும் மார்க்கெட் இருக்குது. அண்ட் இப்பவுமே இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போய் இருக்குது. அண்ட் இப்போ புதுசா என்ட்ரி எடுக்கவங்க இந்த லெவல்ல எடுத்துட்டு நீங்க இந்த கரெக்டா பாயிண்ட் படி பார்த்தோம்னா 70.32 அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேவா, பட் இது வந்து அந்த அளவுக்கு சேஃபான ட்ரேட் கிடையாது. ஏன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிருக்கு, அதனால இது மேல போகும் அப்படிங்கிறதுனால இந்த என்ட்ரி கொடுக்குறோம். இது எடுக்காதா எடுக்கலாம். ஓகேவா, பட் அந்த அளவுக்கு சேஃபான என்ட்ரி கிடையாது. USIL வந்து ஒரு கிளியரான பையிங் சைடு மார்க்கெட் தான். இன்னும் நமக்கு வந்து 3வது டச்சில் வந்து ட்ரெண்ட் லைன்ல நமக்கு ரிவர்ஸ் ஆகி போகுது. இன்னும் நமக்கு ஹையர் கை போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஹையர் கை போகுது அப்படிங்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இந்த என்ட்ரிலையும் கவர் பண்ணலாம். ஓகேவா, இது USIL வந்து இப்போதைக்கு பையிங் என்ட்ரி தான். செல்லிங் என்ட்ரி தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பையிங் சைடு என்ட்ரி எடுங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு மட்டும் பாருங்க. ஓகேவா, இப்போ இருக்கிற லெவல்ல இருந்தே மார்க்கெட் கீழே வந்தாலும் ஒரு கரெக்ஷன், அப்போ கரெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் நீங்க பையிங் சைடு என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா, ஓகே, ஃபைனல்
ஃபைனலாக நம்ம வந்து கோல்டு பார்க்க போகிறோம். அண்ட் கோல்டு வந்து நான் வந்து ரெகுலராக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். பையிங் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பையிங் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து ரெகுலராக சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த லெவலில் லாஸ்ட் வீக் அண்ட் அதுக்கு முந்தின வீக்லாம் இந்த ஏரியாக்குள்ள தான் மார்க்கெட் இருக்குது. அண்ட் இது வந்து நல்ல ஜோன் ஏரியா. இந்த ஜோன் ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து பையாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இது செல்லிங் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலில் தாண்டாதான் இந்த சப்போர்ட் ஏரியா பாயிண்ட் படி பார்த்தோம்னா 1761.894 ஓகேவா? அந்த லெவல்லாம் தாண்டி மார்க்கெட் கீழே போகணும். அது வந்து ஜோன் ஏரியா. அதுக்கு கீழேயும் மார்க்கெட் போகணும். அப்போ அந்த லெவல்லாம் தாண்டி மார்க்கெட் வந்து கீழே போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கிளியரான செல்லிங் சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். அது வரைக்கும் இது பையிங் சைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அண்ட் இப்போ வந்து மார்க்கெட் வந்து நமக்கு கரெக்டாக இந்த லெவலில் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிருச்சு அண்ட் ட்ரெண்டும் சேஞ்ச் ஆகி மார்க்கெட் போயிட்டு. ஓகேவா? இன்னும் நீங்கள் 4 ஹவர் போய் பார்த்தீங்கன்னா கிளியர் தெரியும். 4 ஹவரில் ஒரு சைட்வேஸ் வச்சிருந்துச்சு. போன வீக்கே நான் வந்து கிளியராக சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் வைக்குது. சைட்வேஸ் மேலே பிரேக் பண்ணிட்டா ஒரு நல்ல பையிங் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரேக் பண்ணோன்னே அதோட மூவ்மெண்ட்டை பாருங்க, ஒரு நல்ல மூவ்மெண்ட். ஓகேவா? அகைன் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. அதாவது ரீட்ரேஸ்மெண்ட்காக மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நம்மளோட சப்போர்ட் ஏரியா டச் பண்ணிட்டு அண்ட் இன்னும் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான பையிங் சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ புதுசாக என்ட்ரி போறவங்க ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகேவா? புதுசாக என்ட்ரி போடுறவங்க இந்த லெவலில் நீங்க என்ட்ரி போடலாம். இப்போ கரண்டா என்ட்ரி போடலாம். ஓகேவா? மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நீங்க என்ட்ரி போட்டுடலாம். அண்ட் என்ட்ரி போட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்க வைக்கணும் அப்படின்னா இந்த ஜோன் ஏரியாக்கு கீழே. அண்ட் பாயிண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 1774.000 ஓகேவா? அதாவது 1774 இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஜோன் லெவலுக்கு கீழே போட்டோம்னா ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும். அதனால சொல்றேன். ஓகேவா? அண்ட் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்த டார்கெட் தான். என்ன அப்படின்னா இந்த ஹை அண்ட் அதையும் தாண்டிச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன் ஏரியா. ஓகேவா? இந்த ரெசிஸ்டன் ஏரியா அண்ட் அதுவும் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ல தெரியும், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகேவா? புதுசா என்ட்ரி போடுறவங்களுமே அந்த லெவல் வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த லெவல் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் டைம் எடுத்தாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா கொடுக்கும். ஓகேவா? இப்போ இந்த லெவல் நம்ம மார்க் பண்ணுவோம். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த லெவல் கிட்ட வருது. ஓகேவா? பாயிண்ட் படி பார்த்தோம்னா இந்த லெவலில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஜோன் ஏரியா கொஞ்சம் கீழே போட்டாலே போதும். இந்த லெவலில் போட்டுக்கோங்க. ஓகேவா? அண்ட் பாயிண்ட் வந்து நான் சொன்ன பாயிண்ட் தான் கண்டிப்பாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜோன் லெவலுக்கு கீழே போட்டுக்கோங்க. இப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தாலே நம்மளுக்கு 1:3.7 வருது. ஓகேவா? அதாவது கிட்டத்தட்ட 4 வந்துருச்சு. அப்போ இது வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இதையும் தாண்டி மார்க்கெட் மேலே தான் போக போகுது கண்டிப்பா. அண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரையல் பண்ணி கொண்டு வரலாம். எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போகுது அவ்வளோ தூரம் நீங்கள் ட்ரையல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? அதனால இந்த என்ட்ரி வந்து தவறாமல் எடுங்க. எடுத்து ட்ரையல் பண்ணி கொண்டு வாங்க. ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கோல்டில் கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகேவா? நான் மேக்ஸிமம் வந்து கோல்டில் வந்து என்ட்ரி சஜஷன் பண்ண மாட்டேன். அது ஒரு நல்ல என்ட்ரியாக இருந்தால் மட்டும்தான் சஜஷன் பண்ணுவேன். இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி. மேபி ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் நமக்கு வந்து அதுக்கடுத்து செல்லிங் என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அது ஸ்டாப் லாஸ் அடிச்ச உடனே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அது மறுபடியும் பார்த்துக்கலாமே. ஓகேவா? இப்போதைக்கு செல்லிங் என்ட்ரி வந்து நம்ம யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு ஒரு கிளியரான பையிங் சைடு என்ட்ரி தான் இருக்குது. ஓகேவா? பட் இருந்தாலும் கண்டிப்பா உங்களோட கேபிட்டலுக்கு தகுந்த லாட் சைஸ் தான் போடணும். உங்களோட கேபிட்டலுக்கு ஒரு 2ல ஒரு 5% வரைக்கும் நீங்க ரிஸ்க் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல எப்பவுமே ட்ரேட்ல வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் மெத்தடு. அதனால அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து எனக்கு. ஓகே, வீடியோ கட் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ சிக்னல் குரூப் வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அண்ட் இந்த குரூப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். பட் உங்களோட ஆக்டாஎஃப்எக்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நீங்க வந்து $150 மேல டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்றவங்களா இருக்கணும். ஓகேவா? மிச்சபடி உங்களுக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து எந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ண போறது கிடையாது. பட் என்ட்ரியுமே டெய்லி இவ்வளோ என்ட்ரி வரும், மந்த்லி இவ்வளோ என்ட்ரி வரும், அந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. என்னோட என்ட்ரி நான் எடுக்கிற என்ட்ரி உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? அதனால தான் இதை வந்து நான் ஃப்ரீ குரூப்பா நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நீங்க ட்ரேட் பண்றதுக்காக உங்களோட கேபிட்டல் வந்து கண்டிப்பா $150 மேல இருக்கணும். அப்பதான் இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட நம்பர் இருக்கும். நம்பருக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. அதோட டீடைல்ஸ் இன்னும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ்ல வந்து எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணனும் தெரியலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதுல போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபாரெக்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கோர்ஸ் டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.